ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அசெட்ஸ் ரியல் எஸ்டேட்டில் வாங்குறதுங்கிறது வாழ்வதற்கு ஒரு வீடுங்கிறது வாடகையை வருங்காலத்தில் தவிர்ப்பதற்கு. கரெக்ட் கரெக்ட். கடன் அடைச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம வாடகை கிடையாது, செலவு கிடையாது. அது ஒரு வகையான முதலீடு. இல்லை எனக்கு பொழுது போகலன்னு சொல்லிட்டு 2, 3, 4, 5ன்னு வாங்குறது இருக்கு பாருங்க. அது எல்லாமே சுமாருக்கும் கீழே இருக்கக்கூடிய முதலீடுகள்ங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தீஸ் ஆர் நாட் குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பட் எல்லாரும் அதை வாங்குறாங்க. ஏன்னாக்கா அது அஃபோர்டபுளாக இருக்குது, லோன் கிடைக்குது, டெய்லி நம்ம அதை பற்றி கேள்விப்படுறோம். என்றைக்கோ சண்டே நிதானமாக தூங்கி எழுந்தாக்கா அன்னைக்கு பேப்பரில் ஃபுல் பேஜ் ஆட் இருக்குது, டெம்ப் பண்ணுது. இன்றைக்கி வந்து புக் பண்ணால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்றான், இல்லை ஒரு ஃபாரின் டூர் கொடுக்குறேங்கிறான், ஒரு கார் கொடுக்குறேங்கிறான், அல்லது நீங்கள் வந்து மற்ற பணத்தெல்லாம் நீங்கள் பில்டிங் முடிச்சப்புறம் கொடுக்கலான்னு சொல்லலாம். இப்போ ₹1 கொடுத்துட்டுலாம் புக் பண்ணலாங்கிறாங்க. பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட வியூ.